சென்னையில் மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட முடிச்சூரில் கால்வாயை ஒட்டி செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் செய்தியாளர் கோகுல். ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி எப்போது தொடங்கியது? எத்தனை பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சென்னையில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தில் தற்பொழுது முடிச்சூர் வரதராஜபுரத்தில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒன்று, அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இந்த கால்வாயை ஒட்டி இருக்க பகுதியில் செய்யப்பட்டிருக்க ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய பணி தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடுகளை இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியில் தண்ணீர் வெளியேறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள், கால்வாய் உள்ளிட்ட தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் முழுவதுமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததை எடுத்து தான் தற்பொழுது இந்த இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்புலாம் அகற்றப்பட்டு வருகிறது. நேரடியாக அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அதாவது இந்த கால்வாய் இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்க பகுதி, இந்த கால்வாய் வழியாக தண்ணீர் செல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் தான் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதைத்தான் அகற்றக்கூடிய பணியில் பொதுப்பணித்துறையுடைய ஊழியர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கலாம். அதாவது இந்த கால்வாய் இந்த வழியாக தான் தண்ணீர் செல்லக்கூடிய கால்வாயாக இருந்தது. இந்த வழியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. அந்த கட்டிடத்தை தான் தற்பொழுது இடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் சாலையின் மறுபக்கம் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு குடவுன் இந்த பகுதியில் இருந்ததாகவும் அந்த குடவுனை 2 நாட்களுக்கு முன்னர் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டியிருப்பதாக கூறி இடித்திருப்பதாகவும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதாவது அந்த இடத்துல குடவுன் இருந்தது. அந்த குடவுனை இடித்து தற்பொழுது அந்த கால்வாயை தூர்வாரக்கூடிய பணியில் பொதுப்பணித்துறை ஈடுபட்டிருக்காங்க. முழுமையாக முடிச்சூர் மற்றும் வரதராஜம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் அகற்றக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாம் சார். இப்போ அதாவது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் பற்றி கேட்கலாம் சார். இப்போ இந்த பகுதியில் என்ன மாதிரியான ஆக்கிரமிப்புகள் இருக்குது? உங்களுக்கு இதனால் தண்ணீர் வெளியேறுவதில் என்னென்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்துச்சு? எங்களுக்கு இந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பால் முதல் மாடி 9 அடி வரை 10 அடி வரை தண்ணி 3 நாட்கள் நாங்கள் கீழே இறங்கவே இல்லை. வீட்டை விட்டு தண்ணீர் சாப்பாடின்றி 2 நாட்கள் தவித்து கொண்டிருந்தோம். மேலும் இதற்கு பிறகுதான் இங்கே தண்ணீர் வடிந்த பிறகு அதிகாரிகள் இந்த அகற்றும் பணியை, ஆக்கிரமிப்பை அகற்றி இப்பொழுது தண்ணீர் போவதற்கு வழி செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய இடத்தில் செய்திருக்கக்கூடிய இடத்தினால் தண்ணீர் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் தற்பொழுது அந்த கால்வாயை அகலப்படுத்தக்கூடிய பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் அதன் மூலம் தண்ணீர் இங்கிருந்து வடிந்து வருவதாகவும் பொதுமக்கள் தரப்பிலையும் கூறப்படுகிறது.